இந்த வீடியோவில் நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங் இன் பைத்தன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் புதுசாக நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஃபோல்டர் நேம் நான் என்னென்னு வைக்கிறேன்னா, வைஷு அப்படின்னு நான் ஒரு ஃபோல்டர் நேம் வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த வைஷு அப்படிங்கிற ஃபோல்டர் நேமுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃபோல்டர் கிடையாது, ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டோட நேம் வந்து நான் என்னென்னு வைக்கிறேன்னா, மூவிஸ் அப்படின்னு சொல்லி நான் வைக்கிறேன். இப்போ இந்த மூவிஸ்க்குள்ளே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டெப்பும் நான் பண்ணும்போது நீங்கள் பண்ணி பார்க்கறதுனால ஓகே, இல்லை நோட் பண்ணி வச்சுக்கிறதுனால ஓகே. ஸோ இப்போ வைஷுவுக்கு வந்து மூவிஸ் பார்க்க பிடிக்கும். ஸோ என்னென்ன மூவிஸ் மாதிரி பார்க்க பிடிக்கும்னா, அயன்மேன், ஸ்பைடர்மேன், தென் தார். இப்போ சும்மா நான் மார்வல் மூவிஸ் ஒரு 3 டைப் பண்ணிட்டு இந்த ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன், என்னோடய டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு நான் வைஷுன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ளே அயன்மேன், ஸ்பைடர்மேன், தார் அப்படிங்கிறது நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட பைத்தன் எடிட்டர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபைலோட நேம் நான் என்னென்னு வைக்க போகிறேன்னா, ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்னு வைக்க போகிறேன். பட் ஃபைல் ஹேண்ட்லிங்னு நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி நார்மலாக அதை நீங்கள் பைத்தன் டாக்குமெண்ட்ஸ் கூட சேவ் பண்ணாமல் நீங்கள் ஆல்ரெடி வைஷு அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க டாக்குமெண்ட்ஸ்குள்ளே. அந்த ஃபோல்டர்ஸ்குள்ளே மூவிஸ் இருக்கும் உங்களுக்கு. அந்த மூவிஸ் கூட தான் இதையும் நீங்கள் சேவ் பண்ணும். ஸோ இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஹேண்ட்லிங். நீங்கள் இப்போ போட போகிற கோடிங்கோட ஃபைல் ஹேண்ட்லிங்குங்கிற ஃபோல்டரை இப்போ இந்த மூவிஸ் இருக்க வைஷுங்கிற டாக்குமெண்ட்குள்ளே சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து இந்த அயன்மேன், ஸ்பைடர்மேன், தார் அப்படிங்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணும், ரீட் பண்ணும். ஸோ இப்போ நான் பண்ணுறதுக்காக என்ன பண்ணேன்னா, எஃப் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எதை ஓப்பன் பண்ணும், மூவிஸை ஓப்பன் பண்ணும். ஸோ என்னோட டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் நேம் என்னது, மூவிஸ். ஸோ இப்போ மூவிஸை நான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி பிரிண்ட் எஃப் அப்படின்னு இப்போ நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். பிரிண்ட் எஃப்னு கொடுத்துட்டு ரன். இப்போ இதை நான் ரன் பண்ணும்போது நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரி மூவிஸ்ன்னு ஒரு ஃபோல்டரே இல்லைன்னு வருது. பட் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் இருக்குது. இப்போ ஏன் இது இங்கே இந்த மாதிரி இல்லை அப்படின்னு வருதுன்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மூவிஸ்ங்கிறத மட்டும்தான் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த ஃபோல்டர், அந்த ஃபைல் எந்த மாதிரி ஒரு ஃபைல் நம்ம சொல்லவே இல்லை. ஸோ அது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தானே, அது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் நம்ம கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். ஸோ அதுக்காக .text எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துக்கிறீங்க. இப்போது எக்ஸ்டென்ஷனை நீங்கள் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ரன் பண்ணலாம். இப்போ நம்ம ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணும்போது எனக்கு எரர் வரல, அதுக்கு பதிலாக மோட் இஸ் ஈக்குவல் டு ஆர்னு வந்திருக்கு. ஃபைல் ஹேண்ட்லிங்கை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி மோட் இஸ் ஈக்குவல் டு ஆர்னு வந்தால் அது ரீட் மோடில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ரீட் மோடில் இருக்குங்கும்போது எனக்கு இந்த ஃபைல்குள்ளே என்ன இருக்கோ அதை ரீட் பண்ணிக்கணும் தானே. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, நெக்ஸ்ட் லைன்லேயே வேர்டுன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே எனக்கு அந்த ஃபைலை ரீட் பண்ணும், எனக்கு அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு காட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ரீடுன்னு கொடுத்துட்டு இப்போ பிரிண்ட் பண்ண சொல்கிறதுல நான் வேர்டுன்னு பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ இதை நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணும்போது அயன்மேன், ஸ்பைடர்மேன், தார் அப்படிங்கிற இந்த ஃபைல்குள்ளே இருக்க என்னோட மூவிஸோட நேம் வந்து எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிடுச்சு. என்னால் அதை ரீட் பண்ண முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இதுக்குள்ளே நான் ஏதாவது ரைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சும்மா ரைட் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ சும்மா ரைட்டில் நான் என்ன தரேன்னா, தார் அப்படின்னு எனக்கு எழுதணும்னு நினைக்கிறேன். தார் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், எழுதணும், புதுசாக உள்ள வந்து நான் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது எனக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகிட்டு அடுத்து என்ன வருதுன்னு பாருங்கள். அன்சப்போர்ட்டட் ஆப்ரேஷன் நாட் ரைட்டபிள். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த இந்த எஃப்ங்கிற வேரியபிள் இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற மூவிஸை நான் என்ன பண்ண சொல்கிறேன், ஓப்பன் பண்ண சொல்கிறேன். அந்த மூவிஸ் வந்து ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்னு சொல்லிட்டேன். இப்போ வேர்டுன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே இந்த எஃப்பை ரீட் பண்ணணும்னு சொல்கிறேன். அப்போ பிரிண்ட் வேர்டுன்னு சொல்லும்போது என்னோட ப்ரோக்ராம் என்ன பண்ணும், இந்த வேர்டுக்குள்ளே இருக்க ரீடுங்கும் போது இதுதான் எஃப். இதுக்குள்ளே இருக்க இந்த ஃபோல்டரை ரீட் பண்ணும். அந்த ஃபோல்டர் தான் என்ன, இது எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ரைட் தார். இப்போ தார் ஒன்று நான் எழுத சொல்கிறேன். தார் அப்படிங்கிற ஒரு மூவியை நான் எழுத சொல்கிறேன். பட் எனக்கு ஆல்ரெடி தார் இருக்குல்ல, நம்ம தாருக்கு பதிலாக என்ன கொடுத்துக்கலாம்னா ஹல்க்குன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஹல்க்குன்னு நான் ரன் பண்ணுறேன். ஸோ அதே தான் வரும் எனக்கு அவுட்புட்டில். எனக்கு என்னென்னு வருதுன்னா, தார் அப்படிங்கிறத அவங்களால வந்து ஹல்க் அப்படிங்கிறத எழுத முடியாது, அன்சப்போர்ட்டட் ஃபைல் ஆர் டைரக்டரி.
சாரி அன்சப்போர்ட்டட் நாட் ரைட்டபிள் அப்படின்னு உங்களுக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஏன் இப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மோட் உங்களுக்கு எதில் இருக்குன்னா ரீடில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மோடை என்னவா மாற்றணுன்னா ரைட்டாக மாற்றணும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை நான் அப்படியே எடுத்துடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா f.writeன்னு இருக்கா, இப்போ இதுலேயே நான் என்ன பண்ணுறேன்னா மோடை வந்து நான் மாற்றுறேன். ஸோ அதுக்காக நான் இங்கே வந்து (w)ன்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் (w)ன்னு போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா print f அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த ரைட் ஹல்க்குங்கிறது வேண்டாம், இது லாஸ்ட்டு எழுதிக்கலாம். இதை நான் எடுத்துட்டு இப்போ எனக்கு இதை வந்து நீ எனக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணி காட்டுன்னு சொல்லும்போது சாரி இதுக்கு டபுள் கொட்டேஷன் போடுறதுக்கு மறந்துட்டேன். டபுள் கொட்டேஷன் போடுறதுக்கு எப்போவும் மறந்துடாதீங்க. இப்போ நான் ரன் பண்ணும்போது சாரி என்ன மிஸ்டேக்கு, ஓகே இப்போ நம்ம வந்து இதை ரன் பண்ணலாம். ஸோ இப்போ இதை வந்து நான் ரன் பண்ணுறேன். என்ன மிஸ்டேக்குன்னு வருது இந்த இடத்துல, இண்டென்டேஷன் எரரா. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா இங்கே வந்து நான் கொட்டேஷன் போடாமல் விட்டேன், அந்த இடத்துல கொட்டேஷன் போட்டு இங்கே போல். ஸோ இதை போட்டுட்டு இதுதான் கேர்லெஸ் மிஸ்டேக், நீங்களும் இது பண்ணாதீங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணும்போது மோடு வந்து எனக்கு W வந்துருச்சு, அதாவது ரைட் மோடில் இருக்குது. இப்போ நான் இதுக்குள்ளே என்ன வேணால் எழுதலாம். இப்போ நான் இது இல்லாமல் இதை நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இது இல்லாமல் ரன் பண்ணுறேன், எரர் வரும் எனக்கு. சாரி ஆரில் இருக்குது மோடு, வந்து ஆரில் இருக்குது, ரீடில் இருக்குது மோடு. என்னால் இதுக்குள்ளே இருக்கிறத படிக்க தான் முடியும். இப்போ நான் வந்து எனக்குள்ளே எழுதணும், எனக்கு வந்து உள்ளே வந்து ஹல்க்குங்கிற மூவியை நான் புதுசாக எழுதணும் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணணும்னா கமா போட்டு மோடை வந்து நான் மாற்றணும், ரைட் அப்படின்னு நான் மாற்றும் போது தான் என்னால் உள்ளே வந்து ஏதாவது ஒரு ஃபைல் நேம், அதாவது வந்து ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் வந்து என்னால் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். f.write, ரைட்டில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஹல்க், நம்மளோட அப்ளைவோ கொடுத்த நேமே நம்ம கொடுத்துக்கலாம். ஹல்க் அப்படிங்கிறத நான் இப்போ புதுசாக அதுக்குள்ளே எழுதணும்னு நினைக்கிறேன். இப்போ இதை நம்ம ரன் பண்ணலாம், என்ன வருதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணும்போது அவுட்புட்டே நமக்கு வரல. போன டைமாவது W அப்படிங்கிற மோடோட எனக்கு இந்த அவுட்புட் வந்தது, இப்போ எனக்கு எதுவுமே உள்ளே வரல. ஸோ இது ஏன், இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளோட ஃபைல் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த ஃபைலை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன், புதுசாக இதுக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. அப்ளையோ நமக்கு இதுக்குள்ளே என்னென்ன இருந்தது, அயன்மேன், ஸ்பைடர்மேன், தார், இந்த மூவிஸ் நேம் எல்லாம் இருந்தது. இப்போ இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா க்ளோஸ் பண்ணணும். ஒரு ஃபைல் ஒரு டைம் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டோடதை வந்து ரன் பண்ணணும். இப்போ ஃபைல் க்ளோஸ் ஆயிடுச்சு, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ரன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மறுபடியும் ஃபைலை ஓப்பன் பண்ணி ரன் பண்ணணும். இப்போ நான் வந்து புதுசாக ஒரு வேர்டு வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ f.write, ரைட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா சும்மா வாண்டா விஷன், தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு f.writeல் மறுபடியும் நான் என்ன தரேன்னா ஹல்க். இப்போ நான் இதை வந்து கொடுத்துட்டேன். இப்போ இது நான் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். ஒரு ஃபைல் ஒரு டைம் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணும். ஸோ நான் இப்போ வந்து என் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணும்போது எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகலாம், ஏன்னா நான் அதை பிரிண்ட் பண்ண சொல்லவே இல்லை. ஸோ அதனால் f.print, சாரி பிரிண்ட்குள்ளே f. ஓகே, இதை நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது கோடிங் ரைட்டில் இருக்குது. ஓகே, இப்போ ஏன் நமக்கு அவுட்புட் வரலன்னா இப்போ நம்ம வந்து இதை நம்ம ரீட் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நான் ஆல்ரெடி இதில் ஆட் பண்ணியிருந்தேன் அயன்மேன், ஸ்பைடர்மேன், தார் அப்படிங்கிற மூவி நேம்ஸ்லாம் போயிட்டு இப்போ நான் புதுசாக போட்டிருக்க வாண்டா விஷன், ஹல்க் அப்படிங்கிறது எனக்கு ஆட் ஆகிருக்கு. அதாவது முன்னாடியே நான் ஆட் பண்ணியிருந்தேன் என்னோட பழைய மூவி நேம்ஸ் எல்லாம் போயிட்டு புதுசாக நான் ஃபைலை வந்து ரைட் பண்ணும்போது பழைய நேம் எல்லாம் அழிஞ்சிட்டு புதுசாக ஆட் பண்ணுற நேம் மட்டும் எனக்கு இப்போ உள்ளே வந்திருக்கு. இப்போ நான் இங்கே வாண்டா விஷன் அப்படிங்கிறதே இப்போ நான் வேறு மாதிரி மாற்றுறேன். ஸோ இப்போ வேறு ஏதாவது ஒரு டெட்பூல், தென் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வேறு ஏதாவது ஒரு மார்வல் மூவி நேம் அப்படிங்கும்போது ஆண்ட்மேன்.
ஸோ இப்போ இந்த 2 நேம் பார்த்துட்டு நான் வந்து இப்போ நான் என்னோடய ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது ஆல்ரெடி இது பழைய ஃபைல், இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணும்போது சாரி இதை நான் ரன் பண்ணவே இல்லை. ரன் பண்ணலாம். ஃபஸ்ட் இதை ரன் பண்ணால் எனக்கு அவுட்புட்டில் எதுவுமே டிஸ்பிளே ஆகாது, பிளாங்காக இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த மூவிஸுங்கிறத நான் ஓப்பன் பண்ணும்போது இதில் எனக்கு டெட்பூல் ஆண்ட்மேன் இருக்குது. ஸோ இது எனக்கு செகண்ட் லைனில் வரணுன்னா நான் /n போட்டேன்னா எனக்கு இது செகண்ட் லைனில் வந்துடும். /n கொடுத்து இப்போ நான் இதை ரன் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ரன் பண்ணிவிட்டு இப்போ நான் என்னோடய ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது டெட்பூல் ஆண்ட்மேனு பழைய வாண்டா விஷன் ஹல்க் அப்படிங்கிறத போயிட்டு புதுசாக ஆட் பண்ண டெட்பூல் அண்ட் ஆண்ட்மேன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம இதை ரீட் பண்ணி கூட பார்க்கலாம். f.read இப்போ நான் இதை கொடுக்கும்போது ரன் பண்ணேன்னா நோ ஆப்ரேஷன் இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் ஆன் க்ளோஸ்ட் ஃபைல். ஸோ க்ளோஸ்ட் ஃபைலில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஒன்ஸ் ஒரு ஃபைல் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபைலுக்குள்ளே நம்மளால் எந்த ஆப்ரேஷனுமே ரீட் பண்ணவோ ரைட் பண்ணவோ எதுவுமே முடியாது. ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணால் அதை க்ளோஸ் பண்ணும். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ அதில் போய் ரீட் பண்ணணும்னா முடியாதுல்ல. ஸோ மறுபடியும் என்ன பண்ணணும்னா அந்த ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணால் அதை க்ளோஸ் பண்ணும். க்ளோஸ் பண்ண ஃபைலில் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ அதை மறுபடியும் ஓப்பன் பண்ணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் போட்டு பாருங்கள் வீடியோவை, கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு. இப்போ நான் வந்து இதை ரீட் பண்ணுறேன். f.read இப்போ இதை நான் கொடுக்கும்போது இதோட மோடு என்னவா இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அவுட்புட் எனக்கு கூட டிஸ்பிளே ஆகும். அன்சப்போர்ட் ஆப்ரேஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நான் ரீட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட மோடு வந்து அப்பளவே நான் என்னென்னு வச்சுருந்தேன்னா இதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ ரீட் பண்ணுறக்கு அப்பளவே எப்படி இருந்ததுன்னா டபிள்யூன்னு இங்கே இருந்தது. அதாவது இந்த மோடு வந்து ரைட் மோடில் இருந்தது. நான் வந்து இப்போ அதை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். பிரிண்ட் f அப்படின்னு இப்போ வந்து நான் கொடுக்குறேன். இப்போ இதை ரன் பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போ தான் நான் ரன் பண்ணும்போது இது வந்து ரீட் மோடில் இருக்குது. ஆல்ரெடி ரைட் மோடில் இருந்ததை நம்ம இப்போ வந்து அதை கேன்சல் பண்ணி ரீட் மோடில் வந்து மாற்றிருக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்குள்ளே இருக்கிறத ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ f.read இப்போ நான் இப்படி கொடுத்து இதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது அந்த ஃபைல் நேம்குள்ளே இருக்க டெட்பூல் தென் ஆண்ட்மேன் அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட்டில் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஒரு ஃபைலை நான் ஓப்பன் பண்ணால் அதில் என்னால் ஒன்று ரீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணினதுக்கு அப்புறமா தான் அதில் ஏதாவது எழுதணுன்னாலும் பண்ண முடியும். இப்போ நான் ரீடும் பண்ணணும், அதே டைம் ரைட்டும் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா r++ போடணும். ஸோ r+ போடணும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், r+ பண்ணணும். r+ அப்படிங்கிறது போட்டிங்கன்னா உங்களால் உங்களோட ஃபைலை ரீடும் பண்ணிக்க முடியும், அதே டைம் அதில் உங்களால் ரைட்டும் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களுக்கு டெட்பூல் ஆண்ட்மேன் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா r+ நீங்கள் போட்டிங்கன்னா உங்களால் உங்களோட ஃபைலை வந்து ரீட் பண்ணவும் முடியும், அதே டைம் உங்களால் அதில் ரைட் பண்ணிக்கவும் முடியும். இப்போ நான் அந்த டெட்பூல் அப்படிங்கிறத மாற்றுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ரீட் பண்ணிட்டேன். இந்த ஃபைல் வந்து இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. டெட்பூல் இந்த ஃபைல் இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் ரைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் ரீடும் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நான் ரைட் பண்ணணும்னு நினச்சேன்னா ரைட்டில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா தார் அப்படிங்கிறது எனக்கு ரைட் பண்ணணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ ரீட் இப்போ நம்மளோட ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெட்பூல் தாருங்கிறது இருக்கும். உங்களுக்கு வந்து f.ரைட் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக அதை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ரன் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெட்பூல் ஆண்ட்மேன் தார் உங்களுக்கு அது 3மே ஆட் ஆகிருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டெட்பூல் ஆண்ட்மேன் தார் நீங்கள் நெக்ஸ்ட் லைனில் வரணுன்னா ஒரு /n கொடுத்துக்கோங்க. அதாவது ஆல்ரெடி இருக்குது இங்கே டெட்பூல் ஆண்ட்மேன் இருக்குது உங்களோட ஃபைலில். இப்போ இந்த ஃபைலை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இப்போ மறுபடியும் இதே ஃபைல் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ரீட் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு அவுட்புட்டில் என்ன டிஸ்பிளே ஆகுது, அவுட்புட் டிஸ்பிளே ஆகுனா மறுபடியும் நீங்கள் இந்த f.read அப்படிங்கிறது கீழே கொடுக்கணும். ரைட் பண்ணினதை கொஞ்சம் கீழே கொடுத்துருங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நான் இதே ஃபைலில் என்ன பண்ணியிருக்கேன்னா
ரைட்டும் பண்ணியிருக்கேன், சாரி ரீடும் பண்ணியிருக்கேன், ரைட்டும் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ரன் பண்ணும்போது உங்களுக்கே புரியும். சாரி, மூவிஸ் டாட் பிரிண்ட் இங்கே என்ன இருக்கு, டெக்ஸ்ட். இதை எப்படி கேன்சல் பண்ணிடலாம், இந்த லைனை நம்ம எடுத்துடலாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம அது கீழே போட்டோம். இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது unsupported ஆப்ரேஷன் நாட் ரைட்டபிள். ஸோ நம்மளோடது ஆர் ப்ளஸ். அப்போ நம்மளால் வந்து இதில் உங்களால் ரீடும் பண்ண முடியாது, ரைட்டும் பண்ண முடியாதுன்னு வருது. ஏன்னா ஆர் ப்ளஸ் கமாண்ட் வந்து ஆர் ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து இதில் நீங்கள் போடல. ஸோ அது போட்டிங்கன்னா தான் உங்களால் ரீடும் பண்ண முடியும், ரைட்டும் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். இதில் 2 ஆப்ரேஷன்ஸுமே நான் பண்ணியிருக்கேன், ரீடும் பண்ணியிருக்கேன், ரைட்டும் பண்ணியிருக்கேன். வாட் இஸ் திஸ்? ஸோ டெட்பூல், ஆண்ட்மேன், தார். இப்போ நான் என்னோடய ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். தார், டெட்பூல். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டீங்க. இப்போ பிரிண்டில் f.read கொடுத்துட்டு அதே டைம் வந்து ரீட் பண்ணதுக்கப்புறம் ரைட் பண்ண சொல்கிறீங்க. இந்த டெட்பூல், ஆண்ட்மேன் கூட தாரையும் ரைட் பண்ண சொல்லிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் உங்களோட மூவிஸுங்கிற அந்த நோட்பேட் டெக்ஸ்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் டெட்பூல், ஆண்ட்மேன், தார், அதாவது ஆல்ரெடி இருக்கிறத வந்து அதை உங்களால் ரீட் பண்ணிக்கவும் முடியும், புதுசாக அது கூட தார் அப்படிங்கிறத உங்களால் ஆட் பண்ணிக்கவும் முடியும். இப்போ அது 3மே உங்களுக்கு இங்கே இருக்கிறத வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டெட்பூல் அப்படிங்கிறத நான் அழிச்சிட்டு ஹல்க் அப்படின்னு நான் மாற்றுறேன். இப்போ இந்த ஆண்ட்மேன் அப்படிங்கிறத நான் அழிச்சிட்றேன். அதை அழிச்சிட்டு நான் என்னென்னு மாற்றுறேன்னா வாண்டா அப்படின்னு நான் மாற்றுறேன். இப்போ வந்து இங்கே தார் அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் வந்து இது என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், இதெல்லாம் எனக்கு ரைட் பண்ணணும்னு சொல்கிறேன். ரைட் பண்ணது இங்கே என்ன பண்ணணும்னு சொல்ல, ரீட் பண்ணணும்னு சொல்கிறேன். அப்போ இந்த ஹல்க் வாண்டாங்க எனக்கு அந்த ஃபைலில் இருக்கணும். சாரி, நம்ம ரன் பண்ணிட்டு பார்க்கலாம். தென் அதே டைம் வந்து தார் அப்படிங்கிறது புதுசாக இருக்கணும்னு சொல்கிறேன். தார் வந்து ஆல்ரெடி இருக்கிறது இருக்கட்டும். இப்போ நான் இதை ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணிட்டு இது இங்கே இருக்கட்டும். ஹல்க் வாண்டா அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிடுச்சு, ஹல்க் வாண்டா. இப்போ இந்த தார் வந்து புதுசாக அதில் ஆட் ஆகிருக்கணும். இப்போ நம்ம மூவிஸ் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி இருந்த டெட்பூல் தென் ஆண்ட்மேன் ரெண்டுமே போயிட்டு புதுசாக ஆட் பண்ண ஹல்க்கும் வாண்டாவும் சேர்ந்துட்டு தென் புதுசாக நான் இங்கே ரைட் பண்ண சொன்ன தாரும் இருக்குது. அதாவது ரீட் பண்ண சொன்ன மாதிரி ரீடும் பண்ணிக்கலாம், ரைட்டும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், ஹல்க்கு வாண்டாவை ஆட் பண்ணிவிட்டு அதை ரீட் பண்ணுன்னு சொன்னேன். ஸோ ரீட் பண்ணது எனக்கு அவுட்புட்டில் இங்கே ரீட் ஆகி வந்துருச்சு. தென் அதே மாதிரி புதுசாக என்ன ரைட் பண்ணணும்னு சொன்னேன், தாருங்கிறது ரைட் பண்ணணும்னு சொன்னேன். அந்த தார் அப்படிங்கிறது எனக்கு இந்த ஃபைலில் ரைட் ஆகிருக்கு. இப்போ இதை தான் வந்து ஆர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களால் ஃபைலை ரீட் பண்ணிக்கவும் முடியும், ரைட் பண்ணிக்கவும் முடியும். அதே இந்த இடத்துல நான் ஏ அப்படின்னு போட்டேன்னா உங்களால் இப்போ நீங்கள் புதுசாக வந்து இந்த இடத்துல ஹல்க் வாண்டான்னு போடும்போது ஹல்க் வாண்டா தான் இங்கே வரும். இதுக்கு முன்னாடி இருந்த டெட்பூலும் ஆண்ட்மேனும் இந்த இடத்துல இருக்காது. பட் இப்போ இந்த ஏ அப்படிங்கிற இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஹல்க் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் அழிச்சிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன போடுறீங்கன்னா, ஏதாவது ஒரு பிளாக் விடோ அப்படின்னு இப்போ சும்மா இது ஒன்று மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த ஹல்க்கு வாண்டாங்கிறது இருக்குது. பட் இங்கே ஹல்க் இருக்கா, கிடையாது. வாண்டா இருக்குது, தார் இருக்குது, புதுசாக உங்களோட பிளாக் விடோ அப்படிங்கிறது உங்களுக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே இருக்குது. இதெல்லாம் நான் இப்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை மட்டும் ரன் பண்ணுறேன். சாரி, இப்போ நம்ம இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது நல்லா பாருங்கள், ஆல்ரெடி ஹல்க் வாண்டா தாருங்கிறது இருந்தது. தென் நீங்கள் என்ன பண்ணீங்க, பிளாக் விடோங்கிறத ஆட் பண்ணீங்க. ஸோ மறுபடியும் நீங்கள் ரன் பண்ணும்போது இந்த கோடிங் பொறுத்து வாண்டா தாருன்னு இதாச்சு. மறுபடியும் 2வது டைம் நீங்கள் ரன் பண்ணும்போது நம்ம தார் அப்படிங்கிற கோடிங் இங்கே எடுத்துட்டோம். ஸோ அதனால் இந்த ஃபைல் என்னவா மாறிடுச்சுன்னா அந்த தாருங்கிறது போயிட்டு 2 டைம் ரன் பண்ணனால பிளாக் விடோ வாண்டாங்கிறது உங்களுக்கு ரன் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதுலேயே நான் வந்து புதுசாக இன்னும் வந்து ரைட் பண்ணுறேன். f.write மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன்னா அயன்மேன் எனக்கு ரைட் பண்ணுன்னு நான் சொல்லிவிட்டு \n கொடுத்துக்கிறேன். தென் மறுபடியும் f.writeன்னு கொடுத்துட்டு ஷீஹல்க் கொடுத்துட்டு \n. இப்போ இதை ரன் பண்ணலாம். இப்போ நீங்கள் ரன் பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு இல்லை. ஸோ பிளாக் விடோவை நான் அழிச்சிட்றேன். இதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம்னா சும்மா டாம் அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி வாண்டா அப்படிங்கிறத அழிச்சிட்டு என்ன கொடுக்குறேன்னா ஜெரி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதை ரன் பண்ணலாம். ரன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவுட்புட்டில் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்காது. இப்போ இந்த ஃபைல் ஏன்னா நம்ம ரீட் கொடுக்கவே இல்லை.
இப்போ இந்த மூவிஸை நம்ம ஓப்பன் பண்ணும்போது நல்லா பாருங்கள், இதுக்கு முன்னாடி இந்த ஹல்க்கு, வாண்டா, தார், பிளாக் விடோ எல்லாமே இருக்குது. அதே டைம் இப்போ புதுசாக ஆட் பண்ண டாம் அண்ட் ஜெரியுமே உங்களுக்கு இருக்குது. புரியுதா? டாம் அண்ட் ஜெரி, அயன்மேன், ஷீஹல்க்குங்கிறது நீங்கள் இப்போ ஆட் பண்ணினது அதுவும் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த பிளாக் விடோ, தார், இந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ரன் பண்ணது. ஸோ ஆல்ரெடி இருந்த பிளாக் விடோ, தார், வாண்டா இதெல்லாம் அழியாமல் அதுவும் வந்து புதுசாக ஆட் பண்ண டாம் அண்ட் ஜெரியும் வந்திருக்கு. இந்த மெத்தடை தான் அப்பெண்ட் அப்படின்னு ஃபைல் ஹேண்ட்லிங்கில் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இதை ஒரு லைன் பை லைனாகவும் நீங்கள் வந்து இதை ரீட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கிறதுக்கு எப்படி பண்ணலான்னா, ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு எஃப் டாட் ரீட் லைன் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த அப்பெண்ட் மெத்தடை போட்டு இது ரீட் அண்ட் ரைட் தானே, ஸோ அதனால் ஆர் ப்ளஸ் மெத்தட் போட்டுட்டு இப்போ ஆர் ப்ளஸ் போட்டுட்டு ரீட் லைன்னு கொடுத்தீங்கன்னா உங்களால் ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் ரீட் பண்ணிக்க முடியும். ஸோ பிரிண்ட் எஃப் கொடுக்கணும். பிரிண்ட் எஃப் கொடுத்துட்டு ரன் பண்ணிங்கன்னா உங்களால் இப்போ வந்து இது ஆர் ப்ளஸ் மோடில் இருக்குது. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு ரீட் லைன்னு போடும்போது அவுட்புட்டில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா எப்பவும் போல், ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ரீட் பண்ணணுன்னா நான் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருந்தேன், வெறும் எஃப் டாட் ரீட் லைன் கீழே வந்து பிரிண்ட் எஃப்னு கொடுத்துருந்தேன். பட் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா பிரிண்ட் எஃப் டாட் ரீட் லைன்னு கொடுக்கும்போது என்னால் ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் ரீட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மூவிஸ்குள்ளே இருக்க ஃபஸ்ட்டாக என்ன இருக்குது, ஹல்க்குன்னு இருக்கா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் என்னால் தனியாக அவுட்புட்டில் எடுத்து ரீட் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து ஃபைல் ஹேண்ட்லிங்கில் ரீட் லைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ஒரு லைன்னா உங்களால் ரீட் பண்ணிக்க, ரீட் லைன் 1 2 இந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எத்தனாவது லைன் உங்களுக்கு ரீட் பண்ணுமோ அதை நீங்கள் கொடுத்து எஃப் டாட் ரீட் லைன்னு கொடுத்தீங்கன்னா அந்த லைனோட லெட்டர், அந்த லைனில் என்ன லெட்டர் இருக்கோ என்ன வேர்டு இருக்கோ அது உங்களுக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் ஃபைல் ஹேண்ட்லிங் இன் பைத்தன். இது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருந்ததுன்னா திரும்ப வீடியோ போட்டு பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே அதை ஒர்க் அவுட் கூட பண்ணி பார்க்கலாம் லேப்லேயோ இல்லை உங்களோட பிசிலேயோ. ஸோ இதுதான் வந்து ரொம்ப மெயின் கான்செப்ட் பைத்தன்லேயே. இது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ வேறு எந்த மாதிரி என்னோட டீச்சிங்கை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.